ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஜூலை மாத பலன் 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன். ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது. 17க்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். குரு சுக்கிரன் டிவி நேயர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும். எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனை வைங்க. இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும். இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம், அதுவும் குருவும் செவ்வாய் இணையக்கூடிய காலம். இது அழகான ஒரு யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு. அதனால இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக மேசராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். இதுலையுமே தன்னம்பிக்கைய விட மாட்டாங்க மேசராசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி. எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சீக்கிரம், அது விரைவா டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். அதனாலதான் இந்த ராசியுடைய குணம் தைரியமான குணம் உள்ளவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பாருங்க, சூரிய பகவான் உச்சமாகிறார். இப்போ ஒரு நிர்வாக பொறுப்பு, எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஒரு பொறுப்பாக, ஒரு நிர்வாக பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் மேசராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மேசராசி கிட்ட உண்டுங்கிறாங்க. என்ன எல்லாத்துலயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள், கொஞ்சம் முன்கோவத்தை காட்டக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க. ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை மேசத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்த அவங்க கண்டிப்பா அடையணும் அப்படிங்கிற சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் மேஷம்.
கொஞ்சம் நியாய தர்மத்தோட இருப்பாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. மேஷத்துடைய குணமே நியாய தர்மத்தோட இருக்கக்கூடிய குணம் மேஷத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் நடத்துக்க வேணா. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகமான கிரகமா இருக்கு, யோகமான திசைகள் புத்திகள் நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஒரு வீணான ஒரு விஷயம் சொல்றாங்க. மீனா தசா புத்தி தான். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது எந்த கிரகம் யோகமோ அது யோகமான வேலையை கண்டிப்பா அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பா கொடுத்தே தீரும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கேற்றாப்புல அந்த கோச்சார பலன் கொடுக்கும் பலன். ஏன்னா இது உடல், உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுங்க, ஒரு பொது பலனா பாருங்க அப்படின்னு எல்லா வீடியும் நம்ம கொடுக்கறது. இப்ப இந்த ஏப்ரல் 17க்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே 17க்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ கிரகம் இப்போ எங்கே சஞ்சாரம் செய்யலாம். இப்போ உங்கள் ராசியில் வந்து 2ஆம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. 3ஆம் பாவத்தில் சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க மிதுன ராசியில். 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்வாங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார், அதுவும் கன்னிகா ராசியில். அடுத்து 11ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில். 12ஆம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரிய பகவான் 3ஆம் பாவத்துல 4ஆம் பாவத்துக்கு கடக ராசியில சஞ்சாரம் செய்வார். இதே ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 5ஆம் பாவத்துல வந்து சஞ்சாரம் செய்வார். இதுல பாருங்க எல்லா கிரகமும் பாருங்க இந்த மாசத்துல பாருங்க 17க்கு அப்புறம் திரிகோணம் கேந்திர ஸ்தானத்திலேயே மீன ராசிக்கு மேஷ ராசிக்கு எல்லாமே இருக்கு. இதுல மீன ராசியில மட்டும்தான் ராகு இருக்காரு. 12ஆம் பாவத்துல மட்டும்தான் ராகு இருக்காரு. ராகுக்கு எது தவிர இது எல்லா கிரகம் பாருங்க ஒரு திரிகோணம் கேந்திரம் லாபத்து ஸ்தானத்துல உட்காந்துருக்கு. அது இல்லாம இந்த மாசத்துல குருமங்கள யோகம்னு ஒரு யோகமும் இருக்குது. யாருடைய ஜாதகத்துல மேசராசியை பொறுத்தவரை பாருங்க, குருவும் செவ்வாயும் நல்ல ஒரு பலமா இருந்தால் இந்த குருமங்கள யோகம் அதிகமாக நல்லபடியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நேரமாக இருக்கும். பாத்துங்க, அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த யோகம் இருக்கணும், குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் நல்ல ஒரு பலமா இருந்துட்டால் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகத்தை பார்க்கலாம். மேசராசிக்காரங்க கண்டிப்பா அதை எடுத்து பாருங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற. ஏன்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த 1 மாசம் பாருங்க, ஒரு 2 மாசம் உங்களை படுத்தி இருப்பாரு பாருங்க, நிறைய தடையில கொடுத்தாரு பாருங்க. என்ன குடும்பத்துல செலவை நிறைய வச்சாரு, வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை வச்சாரு, தொழில எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை, சொல்லிக்கிறாப்புல இல்லை, கொஞ்சம் கோபங்கள் நிறைய வந்துச்சு, முன்கோபத்தால் நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்க, ஒரு பதஷ்ட குணத்தினால நிறைய விஷயத்தை கோட்டை இட்டுட்டீங்க, படிப்புகளில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல கலகங்கள், தடைகள், இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டீங்க. யாரு மேசராசிக்காரங்க கண்டிப்பா பார்த்தாங்க. நான் இயல்பா சொல்றேன், எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே ஒரு சரியான ஒரு பலன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது கணவன் மனைவியா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்லை உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடைகளை பார்த்தாங்க மேசராசிக்காரங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அதான் சொல்லிட்டேன், குருமங்கள யோகம் உங்க வாழ்க்கையை மாத்திதான் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5ஆம் பாவத்துல புதன் போயிட்டாரா இன்னும் சூப்பர். உங்களுக்கு கடன் பிரச்சனை, எதிரி, இது எல்லாமே காட்டக்கூடிய இடம் புதன் தான். வழக்கு, டாக்குமெண்ட் பிரச்சனை, இது எல்லாமே காட்டக்கூடிய இடம் புதன் தான். இதுவே 19க்கு அப்புறம் பாருங்க உங்க தலையெழுத்தையே மாறும் பாருங்க. ஜூலை 19க்கு அப்புறம் உங்க தலையெழுத்தையே மாறும். 5ஆம் பாவத்துல புதன் அற்புதமா உட்காந்துருக்காரு. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நேரம் நல்லா இருக்கு. ஜாதக தசா புத்தி நல்லா இருந்துட்டா போதும். இப்ப சூப்பரான ஒரு பலனை பார்ப்பீங்க மேசராசிக்காரங்க. வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். இனிமே நிரந்தரமா வேலை கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் வெளிநாட்டுல வசிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு
சின்ன ஒரு சைன் பண்ணாவே நான் வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களாம் கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறேன், கண்டிப்பாக போகலாம். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும். ஏன் எதனால கிடைக்கும், காரணம் என்ன? புதன் 5ஆம் பாவத்துக்கு போகிறது வேற ஒன்றுமே கிடையாது. புதன் கேதுவோட சரத்துல வந்து போவார், மகனசெல்லாம் இறங்குவார் புதன் 10ஆம் பாவத்துக்கு அப்புறம். அப்போ நிரந்தரமான வேலை உத்தியோகத்தை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், உங்கள் பூர்வீக சொத்து பூர்வீகத்தை எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இப்போ ஒரு முடிவு கொண்டு வச்சுருவார் புதன். ஏன்னா புதன் தானே இந்த வழக்கு பிரச்சனை தான் காரகர். அப்போ பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த யோகமும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். சொந்தமாக அழகான வீடை கட்ட போகிறாங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க மேசராசிக்கிறாங்க. அதான் அந்த குருமங்கள யோகத்துடைய ஸ்பெஷலே. இவர்கிட்ட பணமே இருக்காது, சுத்தர மொத்த கடலில் உட்காந்துருப்பாரு. ஆனால் இப்போ வீடு கட்டுவார், இடத்த வாங்குவார், பூமியை வாங்குவார், வண்டியை வாங்குவார், வாகனத்தை வாங்குவார். ஏதாச்சும் ஒரு சுப செலவு வரும், வந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அமைப்பு சூப்பராக இருக்குது. பார்த்துக்க மேசராசிக்காரங்க, ஜாதகத்தை மட்டும் பாருங்க, திசாபதியை பாருங்க, பார்த்துக்கிட்டு போய் வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் தேர்தல் மற்ற எல்லாமே பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவமொழி என்ன வேணாலும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும், இப்போ எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் இருக்கும், பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து தந்தை தாய் மாதிரி பார்க்குறாப்புல வந்துடும். அந்த அமைப்பையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தந்தை ஒரு சொத்து, தாய் ஒரு சொத்து, எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு வெளியுறவும் சூப்பராக போவீங்க. தொழில் சொந்தமாக பண்ணால் இப்போ பண்ணுங்க தொழிலை. ஜாத்தை பார்த்துக்கிட்டு, சாப்பிட்டியை பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். மெயினாக போலீஸு, இராணுவம், டாக்டர், அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி, கலை சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலம் அழகாக கொண்டு போகிறாரு. மெயினாக பாருங்கள், பெண்களுக்கு எல்லா விஷயம் சாதிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதணுமோ, எக்ஸாம் எழுதணுமோ, இப்போ எழுதுங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, சூப்பரான வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பாக 100% மேசராசிக்கு உண்டு. அடுத்து காதல் திருமணம், இதுதான் அடுத்த கட்டமே. காதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணம், ரெண்டுமே ஓகே ஆகும். பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக திருமணத்தில் எந்த ஒரு தடையும் இது பண்ணி நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சொன்னல, திருமண வாழ்க்கையில் சரியா இல்லைன்னு, இந்த பிரச்சனையே இருக்காது. 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டார், சூப்பராக உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே பிரச்சனையே கிடையாது. 19க்கு அப்புறம் பாருங்கள், திருமண வாழ்க்கையில் நல்லா சுகபோகமாக நல்ல ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வருது. அப்போ திருமண பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பராக கிடைக்கும். குழந்தை நிறைய பேர் குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைச்சிடும். மெயினாக லாட்ரி யோகம் மிகப்பெரிய பெருங்குண்ட பணம் சார்ந்த விஷயம் மேசராசி கிடைக்க போது பாருங்க. இந்த குருமங்கள யோகம் கண்டிப்பாக பணமாகவோ இடமாகவோ இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் லாட்ரி யோகமாகவோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு அதில் எந்த கிரக யோகமாக இருக்கோ அதை பயன்படுத்தும் போது அந்த யோகம் வந்துடும். உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாக பாதிக்காது. நீங்கள் பயப்பட வேணாம். உடல் மருத்துவ சூழலாம் பெருசாக இருக்காது. இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு மேஷத்துக்கு. பெண்கள் சாதிக்கலாம். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர எதிர்பார்ப்போம். அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி இதில் பிறந்தவங்க. இதுலையுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் இவங்களுடைய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு இடமாற்றம் பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு லைஃப்பை அமைக்கக்கூடிய நேரம் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக மாறணும், மாறிதான் ஆகும். மெயினாக மருத்துவம், டெய்லர், கெமிக்கல், அடுத்து வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இதையை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த காலம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமேல் பாருங்கள் எல்லா பாதையும் ஒரு வெற்றி பாதையாக வரும். அடுத்து வரனிலே பிறந்தவங்க ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்பில், ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பீங்க. எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய கணவனை பற்றியும் மனைவியை பற்றியும் அந்த சிந்தனைக்கு ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமேல் நல்ல ஒரு சிந்தனையாக அவங்களுக்கு அலுவலகமாக வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க. எதிர்காலம் சூப்பராக இருக்குது.
எந்த வேலையிலுமே ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது. உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்கள் வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே அனுகூலமாக இருக்குது. இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது. இனிமேல் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வருது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப தடைகளை பார்த்தீங்க, ரொம்ப ஒரு தோல்வியை நோக்கி சென்றீங்க. இனிமேல் தோல்வியே கிடைக்காது, எல்லாமே வெற்றியாக மாறும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன சந்தோஷம் அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் உயர் பதவி வரப்போகுது. ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, அரசாங்க சம்பந்தமாக நல்ல உதவிகள், அரசு மூலம் நிறைய வெற்றிகள், அரசியல் சார்ந்த விஷயம் அனுகூலமாக போகிறது, நீங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றி பார்க்குறது, எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே என்னை பொறுத்தவரையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமாக வருது. பார்த்துக்குங்க, ஒரு தன்மானத்தோடு வரக்கூடிய அமைப்பு வருது. வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனம், கோர்ட்டு, கேஸு, வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இது எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். ஒரு இடம் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.